ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D டெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா. சில இடத்துல நம்ம 3D டெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக விசிபிளாக இருக்கும். அதுக்காக வேண்டிதான் ஒரு சின்ன டிப்ஸு. இந்த நம்ம 3D டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம இது பண்ணும்போது இந்த ஓப்பன் ஆகும் இந்த பாக்ஸு. இதில் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேனல் நேம் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ரெகுலராக போல்டாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது வேறு ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரி விதவிதமாக இருக்கும். இப்போ போல்டு கொடுத்தா அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அதெல்லாம் இங்கே கேட்கும். அதுக்கடுத்து அதோடய ஹைட்டு எவ்வளோ இருக்கணும். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபில்டு, எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அதே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் ஓகேவா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரொட்டேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை க்ரீன் ஆக்சிஸில் செலக்ட் பண்ணி அதுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரெட் ஆக்சிஸ்லேயும் நம்ம இப்போ இந்த ஆரோக்கி யூஸ் பண்ணி க்ரீன், ரெட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த நான் ரைட் ஆரோக்கி யூஸ் பண்ணோடனே ரெட் ஆக்சிஸ் வந்துடுச்சு. அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழகாக நம்மளுடைய ட்ராயிங்கில் நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 3D போர்ஷனுக்கு 3D ட்ராயிங்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் பில்டிங்கில் நம்ம இது பண்ணுறது. பில்டிங்கில் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நம்ம ஹெட்லைனில் நம்ம கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி 3D டெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் 3D டெக்ஸ்ட்டுக்கும் இதான் வித்தியாசம். நார்மல் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம டெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா. இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைமென்ஷனும் அதே மாதிரி தான். டைமென்ஷன் எடுத்து டெக்ஸ்ட் டூலை எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் ஆகிடும். அதேமாதிரி டைமென்ஷனும் அதுதான். அதில் நம்ம அளந்தோம் அப்படின்னா டைமென்ஷன் க்ரியேட் ஆகும். இதுதான் 3D டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்றது தான் இதில் பார்த்தாச்சு. வெரி சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.